1973 இன்வர்ஸ் ஸ்வான் அப்படின்னு கொலராடோல சேர்ந்த ஒருத்தர் என்ன கிளைம் பண்றாரு அப்படின்னா, அவரால் ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆஸ்ட்ரல் டிராவல்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருந்து நம்மளோட சோலை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து அது எங்க வேணாலும் உலகத்துல உள்ள எந்த இடத்துனாலும் உலகத்தை தாண்டி கூட போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் ஆஸ்ட்ரல் டிராவல். இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவர் சும்மா வாய் வழியா மட்டும் சொல்லல. இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணி ஜூபிட்டர் வரைக்கும் போயிருக்காரு. ஜூபிட்டர் வரைக்கும் போயிட்டு வந்து அங்க என்னெல்லாம் இருக்குங்கிறத டைம் பண்ணி சொல்றாரு. ஆனா அப்ப யாருமே நம்பல. 1976 நாசா ஒரு மிஷன் நடத்துறாங்க. அந்த மிஷன்ல சேட்டலைட் ஜூபிட்டருக்கு அனுப்புறாங்க. அப்ப அந்த சேட்டலைட் கண்டுபிடிச்ச விஷயமும் இவர் கண்டுபிடிச்ச விஷயமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜூபிட்டரை சுத்தி ஒரு ரிங் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜூபிட்டர் பக்கத்துல இருக்கிற மூணுல பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஜூபிட்டர்ல பெரிய பெரிய புயல் காத்துகளும் பெரிய பெரிய மின்னல்களும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர் கிளைம் பண்ணி சொல்லியிருக்காரு. இவங்க சேட்டலைட் அனுப்பி பார்க்கும்போது அதே மாதிரி ஜூபிட்டர் பக்கத்துல இருக்க நிலால மவுண்டன்ஸ் இருந்திருக்கு. அது மாதிரி அங்க பெரிய பெரிய ஸ்டார்ம்ஸும் தண்டர்ஸுமே ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜூபிட்டரை சுத்தி ஒரு ரிங் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சருமே இருந்திருக்கு. இதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, லேட்டரா இவரை சிஐஏல ஆட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அவர் சிஐஏல பல மிஷன்ஸ் வேலை பார்த்திருக்காராமா. வேலை பார்த்து 20 வருஷம் கழிச்சு தான் அவர் இறந்து போகும்போது ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. அதே கான்செப்டை பயன்படுத்தி ரீசெண்டா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் கூட எடுத்திருப்பாங்க. அது என்ன படம்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.